Fifth question. What techniques can be used for teaching spoken English at the secondary school level? செகண்டரி ஸ்கூல் லெவலில் ஒரு சிக்ஸ்த்துக்கு மேலே ஒரு எயித்துக்குள்ளே அந்த செகண்டரி ஸ்கூல் லெவல் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எப்படி அந்த என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 5 அது வந்து அப்போ வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டான ப்ரொனவுன்சியேஷனை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மினிமல் பேர்ஸ். மினிமல் பேர்ஸ்னா பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இன் ஃபியூச்சர்ஸ். அதாவது இந்த வேர்டுக்கும் லைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பேராக சொல்லணும். பேராக நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அவங்க இன்னும் ஈஸியாக கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா பைன் ஃபைன், கேட் காட், ஷிப் ஷீப், பைக் பாய் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. Two words pass on choosing keeping in view the difficult of learners. Word chain like இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் இந்த கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வேர்ட் செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 2 வேர்டு இருக்காத நிறையா வேர்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீக், லிக், லேக், லக், லர்க், லக், லாக், லைக், லுக். அனதர் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா beat, bit, bite, bet, bat, butt, bought, bite, bout, boot, boat. நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஃபீல், ஃபில், ஃபெயில், ஃபெல், ஃப்ரல், ஃபைல், ஃபவுண்ட், ஃபூல், ஃபுல், ஃபாயில். அந்த டிஃப்ரென்ஷியேட் கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபடுது. அதை நம்ம கரெக்ட் ப்ரொனன்சியேஷனில் சொல்லணும். இப்படி வேர்ல்ட் செயின் வச்சு நம்ம அந்த மல்டிபிள் பேர்ஸை வச்சு மினிமல் பேர்ஸை வச்சு சொல்லி கொடுக்கணும் இந்த செகண்டரி லெவல் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கான்செப்ட் என்னென்ன அப்போ டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி நம்ம இந்த வேர்ட் சொல்லி கொடுக்கும் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கான்சனன்ட் இது, வவல்ஸ் இது அப்படின்னு சொல்லி இந்த கான்சனன்ட் வேர்டில் இந்த மாதிரி இந்த கான்சனன்ட் வேர்ட் செட்டு கான்சனன்ட்ல அந்த வேர்டை வச்சு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த வவல்ஸ்லேயே இந்த வேர்டு அந்த ரைம் செயின் இந்த வேர்ட் செயினை வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் இந்த ஏ வந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபில், ஃபெயில், ஃபூல் அந்த சவுண்டு தான் நம்ம இது பண்ணணும். இதில் வந்து வவல் சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல், ஃபவுல், ஃபீல், ஃபீல், ஃபவுல், ஃப்ரல், ஃபெயில், ஃபோல், ஃபைல். நெக்ஸ்ட் வந்து கான்சனன்ட் சவுண்டு தாட், டாட், ஃபாட், சவுட், காட், பாட், ஷார்ட், சவுட், சுட், ஷார்ட், ஃபவுட், ஃபாஸ்ட். இப்படி வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மல்டிபிள் கான்ட்ராக்ட் வச்சு இதை வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ வந்து கான்சனன்ட் சவுண்டை வச்சு ஒரு வேர்ட் ஃப்ரேம் பண்ணி அதில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவங்களோட இதை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டேஷன் ஆர் வெரி யூஸ்ஃபுல் எக்ஸசைஸ் அட் திஸ் ஸ்டேஜ். டிஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா டோன்ட் அப்படின்னு நம்ம இது டோன்ட்டை வந்து டு நாட் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். டோன்ட் அப்படின்னு சொல்லணும்னா அப்பாஸ்டஃபி போடுவோம்ல, லெட்டரை சுருக்கி நம்ம வந்து ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஃபார் லைக் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அதை நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியாது, நம்ம எழுதும் போது அது தெரியும். அது எப்படி சொல்கிறது? வேர் ஆர் யுவர் ஃபார்ம், வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் அந்த வேர் ஆர் வந்து நம்ம அதை சேர்த்து சொல்கிறாங்க. அப்போஸ்ட்ரோஃபி ஆர் ஈ போட்டு யூ வந்து வெறும் யூ மட்டும் போட்டுட்டு ஃப்ரம்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னா வேர் ஆர் யூ ஃபார்ம் ஃப்ரம் அப்படின்னு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இட்ஸ் டைம் ஃபார் லஞ்ச் அப்படிங்கிறத அப்போஸ்ட்ரோஃபி டி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் டைம் வந்து டைம்னு போட்டுருவாங்க. அடுத்து எஃப் அப்போஸ்ட்ரோஃபி டி லஞ்ச், இட்ஸ் டைம் ஃபார் லஞ்ச் அப்படின்னு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்படி நம்ம டிஸ்டென்ஷன் இது இந்த வேர்டுக்கு பேர் டிஸ்டேஷன். இந்த வேர்டு வச்சு அவங்களோட ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இப்படி கேட்டுட்டு அவங்க வந்து வேர்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் கொடுத்து அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா எக்ஸ்ப்ளோட்டிங் டயலாக்ஸ். அப்படின்னா a dialogue can be viewed as a short play in a way it present natural speech. Dialogues can be used effectively for teaching spoken at the secondary level student. அதாவது இப்போ வந்து
அந்த மாதிரி இப்போ செகண்டரி லெவல் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரீட் பண்ண தெரியும். ரீட் பண்ணும்போது இப்போ ட்ராமாவில் டைலாக்லாம் வரும். டைலாக்லாம் வரும்போது நிறைய பேர் வரும். இந்த பேர் நீ இருந்துக்கோ, இந்த பேர் நீ இருந்துக்கோ, இப்போ வந்து இந்த பேர் வந்து பேசணும், இந்த பேர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை அதை வந்து நம்ம ரீடே பண்ணலாமல் நேச்சுரலாக நம்ம எப்படி இப்போ டைலாக் எப்படி பேசும், ட்ராமா டைலாக் எப்படி பேசும், அது மாதிரி வந்து நம்ம வந்து படிச்சு நம்மளை ரீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இன்னும் அந்த வேர்டை வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட கேன் யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நேச்சுரலாக பேசுகிற மாதிரி நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கம்யூனிட்டி வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை வந்து அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். இப்படி நம்ம பேசி பேசி பழகிட்டோம், பேச வச்சு பிள்ளைங்களை பழகிட்டோம் அப்படின்னா அவங்க ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது இப்போ ஸ்டேஜில் ஏற்றுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா பேச தெரியும், ஆனால் ஸ்டேஜ் ஃபியர், ஆடியன்ஸ் ஃபியர் இருக்கும். இப்படி நம்ம பேசி பேசி நம்ம கிளாஸ் ரூமில் பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வேறே அந்த ஃபியரே இருக்காது, கான்ஃபிடென்ட்டாக அவங்க போய் வந்து பேசிடுவாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரோல் பிளேவும் ரோல் அடாப்ஷன் பற்றியும் சொல்கிறாங்க. இது வந்து எஃபெக்டிவாக இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எதில் வந்து டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ரோல் பிளே டெக்னிக்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு செமி ஸ்கிரிப்டடாக இருக்கும். இந்த தான் சொல்லணும். நம்ம வந்து நேச்சுரலாக நீங்கள் என்ன வேணாலும் பேசிடலாம். ஸ்டேஜில் போய் நம்ம என்ன வேணால் இப்போ ஒரு பிளே எடுத்தோம்னா நம்ம எல்லாமே மாடிஃபை பண்ணி நம்ம பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இதில் வந்து ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி வேர்டு இந்த ப்ரோயம்ல நம்ம மாற்றவே முடியாது. இந்த வேர்டை வந்து இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செமி ஸ்கிரிப்டடாக இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து இது பண்ணி நம்மளோட இதை வந்து பில்ட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்மால் டாக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரோல் பிளே, இந்த ரோல் பிளே அண்ட் ரோல் அடாப்ஷனை இப்போ வந்து கிளாஸில் வந்து பேசும்போது நம்ம பேசுகிறத தான் இங்கிலீஷில் வந்து பேசணும். அதை வந்து ஸ்கிரிப்டடாக அப்படின்னு பேசணும்னா சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்காம டு யூ ஹாவ் யுவர் லஞ்ச் அப்படின்னு நம்ம அந்த ஆர்டரில் அந்த கிராமட்டிக் அந்த ஆர்டரில் வந்து நம்ம செமி ஸ்கிரிப்டடாக ஃபுல்லாக நம்ம கரெக்டான கிராமரில் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீட்டிங் ஆர் ஃபேர்வெல் வேர்ட்ஸ் வந்து எப்படி இது பண்ண திஸ் இஸ் அ நைஸ் டே யூனோ, லவ்லி மார்னிங், நைஸ் டு see you soon அப்படின்றாங்க. ரெஸ்பாண்டிங் அப்படின்னா இப்போ நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்றாங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க pretty good, not too bad, வெரி குவைட் வெல். அப்புறம் தேங்கிங் அப்படின்னு நம்ம அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா நைஸ் ஆஃப் யூ, மோஸ்ட் கைண்ட், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ வெரி மச், தட் வாஸ் கைண்ட். அப்புறம் ப்ரைஸிங் அப்படின்னா அதை வந்து எப்படி அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வெல் தென், நைஸ் ஒர்க், லவ்லி, டெரிஃபிக், எக்ஸலண்ட், தட்ஸ் நைஸ், ஐ லைக் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கொயரிங் அபவுட் ஹெல்த்தி, உங்களோட இப்போ வந்து ஏன் கேட்குறது உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, டேப்லெட் போட்டியா அப்படின்னு கேட்குறது வந்து அது ஓகேனா எவ்ரி ஒன் ஓகே, ஃபீலிங் ஃபிட், உங்களுக்கு இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். இப்படி நம்ம கேள்வி கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் லெவலில் செகண்டரி ஸ்கூல் லெவலில் கேள்வி கேட்கும் போது இப்படி நம்ம கேள்வி கேட்டு இல்லைன்னா ப்ரைஸ் பண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கம்யூனிகேட்டிவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூஸில் நம்ம கொஸ்டின் கேட்கும்போது இன்டர்வியூலையோ இல்லை வேற யார்ட்டோ இங்கிலீஷில் பேசும்போதோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு அந்த என்ன டக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்டாங்க நமக்கு இப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து தமிழில் தான் வரும், இல்லைன்னா அதுக்கு என்ன வேர்டு இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் சின்ன சின்ன ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூஸில் இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் பேசும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.